மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசை வழிநடத்தக்கூடிய அம்மா அவர்கள் அறிவித்த திட்டங்களையும் மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் இன்றைக்கு மக்களுக்கு தந்து வழிநடத்தக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவுக்கிணங்க அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஓபிஎஸ்னுடைய ஆதரவுடன் நம்முடைய குடிமரம் திட்டம் மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்து சிறப்பான முறையில் தமிழகமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல் வண்டல் மண் எடுக்கக்கூடிய திட்டமும் இன்றைக்கு விவசாயிகள் பெரிய அளவில் பயனடைகிறார்கள். இன்றைக்கு விவசாய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 20/7/2019 110 விதியின் கீழ் அறிவிப்பை வெளியிட்டு எங்களது உள்ளாட்சி துறை மூலமாக ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை மூலமாக இன்றைக்கு கிராமங்கள் தோறும் சிறுபாசன குளங்கள், குட்டைகள் மற்றும் ஊரணிகள் போன்ற நீர்நிலைகள் இன்றைக்கு கொள்ளளவை அதிகரிக்கும் பொருட்டு இன்றைக்கு 5000 சிறுபாசன குளங்கள் தலா 5 லட்சம் மதிப்பீட்டிலும் 25000 குட்டைகள் மற்றும் ஊரணிகளை தலா 1 லட்சம் மதிப்பீட்டிலும் தூர்வாரும் பணிகள் இன்றைக்கு முதலமைச்சர் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் முதலமைச்சர் ஆரம்பித்து வைத்தார்கள். அந்த பணிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பித்து வைத்தார்கள். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஆரம்பிக்க உத்தரவிட்டார்கள். நம்முடைய கோவை மாவட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய கோவை மாவட்டத்தில் கூடிய கரையாம்பாளையம் கிராமத்தில் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சருடைய உத்தரவுக்கிணங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 5000 சிறுபாசன குளங்களும் 5 லட்சம் மதிப்பீட்டிலும் 25000 குட்டைகள் மற்றும் ஊரணிகள் 2 லட்சம் மதிப்பீட்டிலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தூர்வாரதுக்கு அதற்கும் உத்தரவிட்டு 750 கோடி மதிப்பீட்டில் அதுவும் எங்களுடைய உள்ளாட்சித்துறை மூலமாக ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக தமிழகம் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. மொத்தமாக முதலமைச்சர் 110 அறிவித்த 500 கோடியும் சேர்ந்து 1250 கோடி மதிப்பீட்டிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்களது உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த குளங்கள் எல்லாம் இன்றைக்கு தூர்வாரப்படுகிறது. பொதுப்பணித்துறை மூலமாக குடிமரம் திட்டம் அறிவித்து தொடர்ந்து அதுவும் செயல்படுத்தி வருகிறது. இன்றைக்கு கூடுதலாக நமக்கு உள்ளாட்சித்துறை மூலமாகவும் ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக கிராமங்கள் இருக்கக்கூடிய அந்த குட்டைகளும் இன்றைக்கு ஊரணிகள்லாம் தூர்வாரக்கூடிய அற்புதமான திட்டத்தை தந்த முதலமைச்சருக்கு இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் நாம் துவங்கியிருக்கிறோம். அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் முதற்கட்டமாக 3 சிறுபாசன குளங்கள் மற்றும் 250 குட்டை ஊரணிகள் தூர்வாரும் பணிகள் 225 லட்சத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த சூலூர் வட்டாரம் மயிலம்பட்டி கிராம ஊராட்சியில் கரையாம்பாளையம் கிராமத்தில் இந்த பணிகள் இப்பொழுது துவக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழக நீர் ஆதாரங்களை செம்மைப்படுத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 2019-20 ஆண்டிற்கு தமிழ்நாடு முழுவதும் 1829 பணிகள் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குடிநீர் திட்டத்தின் மூலமாக. அதே போல் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் மட்டும் 45 பணிகள் 7.43 கோடி மதிப்பில் செயல்பட அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே கோவை மாவட்டத்தில் கூடிய அனைத்து குளங்களும் நாம் இதற்கு முன்னரே கிட்டத்தட்ட ஒரு 80% மேல் தூர்வாரி இருக்கிறோம். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அதே போல் மாணவர்கள், பொதுமக்கள் இன்றைக்கு அரசாங்கத்துடன் இணைந்து தூர்வாரி இருக்கிறோம். இன்றைக்கு மழையும் இன்றைக்கு ஓரளவுக்கு பெய்து எல்லா குட்டைகளும் நிரம்பி கொண்டிருக்கிறது. இந்த பணிகள் இப்பொழுது ஆரம்பித்துள்ளது. இந்த கால்வாயில் இருக்கக்கூடிய செடி கொடிகள், முட்புதர்களை அகற்றுதல், கால்வாயினை தூர்வாரி சுத்தம் செய்தல், கால்வாயில் சேதமடைந்த குறுக்கு கட்டணங்களை பழுது பார்த்தல், பழுதடைந்த மடைகளை சீரமைத்தல், பழுதடைந்த சட்டர்களை புதுப்பித்தல், அதே போல் கால்வாய் கரைகளை பலப்படுத்துதல், குளங்களின் கரைகளை பலப்படுத்துதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. ஈடுபடுத்தி இன்றைக்கு பார்த்திங்கன்னா அவங்களும் 10% சேர்ந்து அரசு 90% இன்றைக்கு சேர்ந்து அதை பார்த்தா உங்களுக்கு அது சரியான முறையில் இருக்கும் என்பதற்காக முதலமைச்சர் திட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு சிறப்பான முறையில் இந்த குடிமரம் இங்கே துவங்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் பெருமை என்று கூறி இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு அம்மா அவர்கள் இருக்கும்போது சரி கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை நாங்கள் கோவை மாவட்டத்தில் கொடுத்துருக்கிறோம். அனைத்து சாலைகள், பாலங்கள், இன்றைக்கு அரசு மருத்துவமனை, அதே போல் இன்றைக்கு மெட்ரோ ரயில் அறிவிப்பு, கூட்டுக்குடி திட்டம் அறிவிப்பு, மல்டி லெவல் கார் பார்க்கிங் அறிவிப்பு என்று பல்வேறு திட்டங்களை இதுவரையிலும் செய்யாத அளவுக்கு 2011 இருந்து
இதுவரை 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம். கிராமங்கள் தோறும் சாலைகள் என்று பல்வேறு பணிகள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த ஏர்போர்ட் விரிவாக்கம் கூட 20 ஆண்டு கால பிரச்சனையும் இன்றைக்கு முதலமைச்சர்கள் முடித்து வைத்திருக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கு நிலம் எடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வர இவ்வளோ க்ளோஸாக போயிடுங்க. நம்ம இந்த பக்கம் வந்துடுங்க கேமராத்தில். ஊருக்காரர்